சோசியல் மீடியால இப்போ ஒரு குடும்பமே மாத்தி மாத்தி அறிக்கை விட்டு இருக்காங்க. பல விமர்சனங்களுக்கு ஆளான நிலையில் ஒவ்வொருத்தர் தரப்பிலிருந்தும் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ரவிமோகன் ஆர்த்திக்கு இடையே ஆன பிரச்சனை இப்ப விஸ்வரூபம் எடுத்திருக்க நிலையில இப்ப பாடகி சுசித்ரா வெளியிட்டு இருக்காங்க ஒரு போட்டோ. பாடகி சுசித்ரா ரீசண்டா ஜெயம் ரவி கினிஷாவிற்கு ஆதரவாக சில போஸ்ட் கடை போட்டுட்டு இருந்தாங்க. இந்நிலையில ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவி கூட ஒன்னா இருக்கும்போதே தனுஷ் கூட உறவில் இருந்ததாக சொல்லி இருக்காங்க. இது குறித்த ஒரு நேர்காணல்ல கலந்து கொண்ட பேசினாங்க. இப்ப ஆர்த்தி அவர்கள் தனுஷ் நடிகர் உடன் இருக்கும் போட்டோவை சுசித்ரா அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. அந்த போட்டோல கேப்ஷனாக சுசித்ரா ChatGPT டவுன்லோட் செய்து நாங்க வெளியில தள்ளி போட்டு போட்டோ எடுப்பதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் அப்படின்னு என்னன்னு கேளுங்கன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ரவிமோகன் அவருடைய மாமியார் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. 25 வருஷமா திரைப்பட துறையில் தயாரிப்பாளராக இருக்கிறேன். என் மீது எழுந்த வரும் விமர்சனங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. குடும்பத்தை பிரிச்சவள் கொடுமைக்காரி, குடும்பத்தை பிரித்தவள், சொத்து அபகரித்தவள் அப்படின்னு என் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லவில்லை அப்படின்னா அந்த பொய்கள் உண்மையாயிடும். 2017ஆம் ஆண்டு என்னுடைய மாப்பிள்ளை ஜெயம் ரவி தான் நீங்கள் திரைப்படமும் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் திரைப்படம் தயாரிக்க வந்தேன். அடங்க மறு ஒரு திரைப்பட விமர்சனம் ரீதியாக வெற்றி பெற்றாலும் வணிக ரீதியாக வெற்றியடையவில்லை. அடுத்தடுத்து தயாரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். நான் அவரை வச்சு படம் பண்ணி 3 படங்களுக்கு சுமார் 100 கோடிக்கு மேலாக கடன் வாங்கி இருக்கேன். நான் என்னுடைய கடனுக்காக என்னுடைய மாப்பிள்ளை ஜெயம் ரவியை பொறுப்பேற்ப வைப்பதாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அது உண்மை இல்லை. என்னுடைய மாப்பிள்ளையை நான் பார்க்காமல் சொந்த மகனாக கருதினேன். பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலும் நான் மட்டுமே ஏற்றுக்கொண்டேன். அதற்கான வட்டியை நான் மட்டுமே கட்டி வருகிறேன். கடந்த நான் ஒரு வருஷமா பலமுறை முயற்சி செய்தும் எங்களை சந்திப்பதை ஜெயம் ரவி தவிர்த்து வந்தார். எப்போதும் உங்களை கதாநாயகன் பிம்பத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ரசிக்கிறோம். நடந்து வரும் பிரச்சினையில் உங்கள் மீது அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்லும் பொய்கள் உங்களை தரம் தாழ்த்தி விடுகிறது. இன்று வரை பேரப்பிள்ளைகளுக்காக என் மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புகிறோம். மகளை வாழவேட்டியாக பார்க்கும் துயரம் ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஏற்கனவே நான் அனுபவித்து வரும் வேதனைகளோடு மகளின் குடும்பத்தை பிரிந்தவள், சித்திரவதை செய்த மாமியார் என்று புதிய வேதனையும் என் மீது சுமத்தாதீர்கள். அதை தாங்கும் சக்தி என் மனதிற்கு இல்லை. இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது.